Hello guys, welcome back to One Lucky Bug Hunter. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம how to find origin IP using IoT search engine and then using information disclosure இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துருங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட். இதில் தான் வந்துட்டு ஒரு CDNனா என்ன, Cloudflareனா என்ன அப்படின்றது நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க வந்துட்டு பாருங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி ஒரு 3 மெத்தட்ஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஃபைண்டிங் how to find origin IP அப்படின்றத. அது பார்க்கலனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ். வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஐஓடி சர்ச் இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசிங் சென்சஸ் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசிங் ஷோடன், இதுதான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சென்சஸ் வச்சு எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இன்னும் 2 மெத்தட் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன், சாரி. இன்னும் 2 சர்ச் இன்ஜின் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஐ ஒன்று இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் இருக்குது. மெத்தட் எல்லாம் சேம் தான். நான் இதில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு அதுக்கடுத்து மற்ற சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே சேம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி சர்ச் பண்ணலாம்ன்ட்டு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே ஹாஸ்ட் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இங்கே 2 இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது. நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் என்ன சர்டிஃபிகேட்ஸ் என்னன்றது. ஹாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்.com கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு udemy.com அப்படின்னு கொடுக்குறேன். udemy.com வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் Cloudflare தான் ரன் ஆகுது. ஓகேவா? udemy.comனு கொடுத்தோன்னே ஓகே, கம்மா கொடுத்துருக்கேன், சாரி. udemy.com அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஐபிஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஹாஸ்ட் ஃபில்டர் ஆட்டானமஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு உங்களோட Cloudflare அண்ட் தென் உங்களோட Akamai WAF அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது 2 தவிர மற்ற எல்லாமே எடுத்து நீங்கள் செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அமேசான் வந்துட்டு ஒரு 13 இருக்குதா? ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஸ் வந்துட்டு டிஸ்க்ளோஷர் ஆகும் நமக்கு. இந்த ஐபிஸ்லாம் எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். இந்த ஐபிஸ்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களை சைட்டுக்குள்ளே டேரெக்டாக வந்துட்டு போயிடுச்சுன்னா, சாரி இங்கே இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சைட்டுக்குள்ளே வந்துட்டு ஐபி கொடுக்கும்போது டேரெக்டாக உங்களுக்கு போயிடுச்சுன்னா இட்ஸ் வல்னரபிள் ஃபார் ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபி. அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேஃப் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணி 1003 எரர் அப்படின்னு ஒரு எரர் காட்டும் இந்த மாதிரி. இந்த மாதிரி வந்துட்டு காட்டுச்சுன்னா இட்ஸ் நாட் வல்னரபிள். ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஹாஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபைன் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் சேஞ்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ரிசல்ட்ஸ் எடுத்து தருது. ஓகேவா? ரேண்டமாக போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து கிளிக் ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஐபிஸ் வந்து டிஸ்க்ளோஷர் ஆகும், இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபி டிஸ்க்ளோஷர் ஆகும். அந்த மாதிரி ஐபி டிஸ்க்ளோஷர் ஆச்சுன்னா அந்த ஐபி எடுத்து நீங்கள் செக் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இந்த சென்சஸ் மெத்தட் இருந்துச்சு, இந்த 2 மெத்தட் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசிங் ஷோடன் வச்சு எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஷோடானுக்கு வந்துட்டு queries வந்துட்டு ஃபில்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நான் ஃபில்டர் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களே நிறைய கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபிக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 4 ரெஃபரன்ஸ், 4 ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான். ஆர்கனைசேஷன், ASNS, ஃபேவிகான் ஆஷஸ் அண்ட் தென் SSL சர்டிஃபிகேட். இந்த ஃபேவிகான் ஆஷஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரேண்டமாக போயிட்டு நான் ஜஸ்ட் SSL கொடுத்துட்டு udemy.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். udemy.com அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு எடுத்து தரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிறது ஒன்று ஒன்றா போய் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், டாப் ஆர்கனைசேஷன். இங்கேயும் போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா? இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒன்று ஒன்றா போய் நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஐபிஎஸ் கூட எடுத்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் நான் ரேண்டமாக SSL அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆல் கொடுத்துட்டு udemy.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். இதுக்கான ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு நான் இங்கே வச்சிருந்தேன். அந்த ஃபில்டர் ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு அந்த பேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை போய் ஜஸ்ட் புக் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் கொடுத்து udemy கொடுத்தா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே எடுத்து தரோம். இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்டான ரெஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த SSL இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே SSHல இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட் ORG அண்ட் தென் ஹாஸ்ட் நேம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ASN,
ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஃபுல்லாக நீங்கள் கூட டைப் பண்ணலாம். IPv4 அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபில்டர் கூட இருக்குது, அது கூட வச்சு நீங்கள் செக் பண்ணலாங்க. இதுதான் வந்துட்டு ஷோடன். ஸோ இதுதான் வந்துட்டு சேம் ஜூம் ஐக்கும் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ட்ரைல்ஸ்க்கும் இப்படி தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ வந்துட்டு எரர் மெசேஜ் த்ரூ வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கான்ஃபிகர்டு சப்டொமைன்ஸ் த்ரூ எரர் மெசேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்டொமைன் டேக் ஓவர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேக் ஓவர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதிகமாக நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஐபிஎஸ் வந்துட்டு லீக் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர்லேயே கூட சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் போகிறீங்க எதனா ஒரு மிஸ்கான்ஃபிகர்ட் சப்டொமைன்குள்ள போறீங்க, அங்க சப்போஸ் ஒரு எரர் மெசேஜ் காட்டும் பாத்தீங்களா 404 அப்படின்றத. ஸோ அதுல கூட உங்களுக்கு லீக் ஆக சான்சஸ் இருக்கு. அது ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அனலைசிங் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பேஜ் சோர்ஸ். ஸோ சிம்பிளா வந்துட்டு நான் இந்த சைட்குள்ள போயிட்டு ஜஸ்ட் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆர்எல்ஸ் இன்ஸ்பெக்ட் ஆர் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே வரும். ஓகேவா. ஸோ இந்த பேஜில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸு அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக வந்துட்டு நீங்கள் டீபக் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஐபிஎஸ் லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு டூல் கூட இருக்குது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரதுக்கு, இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது கைஸ். ஓகேவா. ஸோ இது ஒரு மெத்தட். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்துட்டு யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ஜஸ்ட் பேஜ் சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டீபக் மாதிரி பண்ணணும். ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ வெர்போஸ் எரர். ஸோ த்ரூ இம்ப்ராப்பர் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்வாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு எரர் ஒரு ஜஸ்ட் ஒரு கோலன் கொடுத்து எரர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஸோ இந்த எரர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஐபி லீக் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி, ஆமாம் ஏஎஸ்பி யூஸ் பண்ணுறது வந்துட்டு நிறைய இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதில் நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ரன் ஆகிறது கூட உங்களுக்கு வெர்போஸ் எரருக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இது ஒரு மெத்தடு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ டீபக்கிங் ஹெட்டர்ஸ். ஸோ ஹெட்டர் ஃபைல்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூசிங் பர்ப் ஸ்வீட் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ பர்ப் ஸ்வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது பர்ப் ஸ்வீட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எடுத்து தந்துடும். ஓகேவா. நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டொமைனுக்கான வந்துட்டு ஐபி லீக் ஆச்சுன்னா அதுவே தரும். அப்படிலாம் நீங்கள் மேனுவலாக செக் பண்ணால் கூட இந்த மாதிரி செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் வெர்ஷன் அண்ட் தென் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் லீக் ஆகுது. சேம் இதே மாதிரி ஐபிஎஸ் லீக் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபேவிகான் ஹேஷ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகே. யூசிங் பேஷ் ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.